இந்தியாவின் ஆகஸ்ட் 15 கொண்டாட்டங்கள் ரொட்டி இல்லாத மக்களுக்கு சர்க்கஸ் வித்தையை காட்டுங்கள் என்கிற ரோம பேரரசர்களின் கூற்றையும், ரொட்டி இல்லை என்றால் கேக் சாப்பிடுங்கள் என்ற பிரெஞ்சு ராணியின் சொற்களையும் நினைவூட்டுவதாக கூறியுள்ள உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு, இந்தியர்களே நீங்கள் விடுதலை நாளை கொண்டாடுங்கள், ஆனால் இந்த பகட்டு கேலி கூத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். இந்திய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் தலைவருமான மார்க்கண்டேய கட்ஜு நீதித்துறையில் தனது நேர்மையான மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துகளால் புகழ் பெற்றவர். 90 விழுக்காடு இந்தியர்கள் முட்டாள்கள் என்பது போன்ற கூர்மையான கருத்துகளால் கவனம் ஈர்த்தவர். இந்த நிலையில் இன்று 79வது விடுதலை நாளை இந்தியா கொண்டாடி வரும் சூழலில் தாம் விடுதலை நாளை கொண்டாடுவதில்லை என மார்க்கண்டேய கட்ஜு தெரிவித்துள்ள கருத்து சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி வருகிறது. லீகல் மேஸ்ட்ரோஸ் என்கிற இணைய இதழில் கட்டுரை தீட்டியுள்ள மார்க்கண்டேய கட்ஜு வறுமை, ஊட்டச்சத்து குறைபாடு, வேலையின்மை, மருத்துவம் மற்றும் கல்வி வசதிகளின் பற்றாக்குறை, இன்றியமையா பொருட்களின் விலையேற்றம், சிறுபான்மையினர் மீதான ஒடுக்குமுறை ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறுவதே உண்மையான விடுதலை நாள் என தெரிவித்துள்ளார். உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா 121 நாடுகளில் 107வது இடத்தில் இருப்பதாகவும், இந்தியாவில் சரிபாதி குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் நலிவுற்று இருப்பதாகவும், 55 விழுக்காடு பெண்கள் குருதிச்சோகை நோயால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் கட்ஜு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் 120 லட்சம் இளைஞர்கள் வேலை கேட்டு நிறுவனங்களை நாடும் நிலையில் 5 லட்சத்துக்கும் குறைவான வேலைகளே அவர்களுக்கு கிடைப்பதாகவும், மீதமுள்ளோர் குற்றவாளிகள், பிச்சைக்காரர்கள் அல்லது தற்கொலை செய்து கொள்பவர்களாக மாறுகிறார்கள் என மார்க்கண்டேய கட்ஜு குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவ வசதிகள் மிக குறைந்த அளவிலேயே இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ள கட்ஜு, தில்லியில் இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை, சப்தர்ஜங் மருத்துவமனைகள் ரயில் நிலையங்களைப் போல் காட்சியளிப்பதாகவும், ஏழை மக்கள் முறைகேடான மருத்துவர்களிடம் செல்வதாக, உணவு, எரிபொருட்கள், மருந்து விலைகள் விண்ணை தொட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறுபான்மையினர், பட்டியல் பிரிவு மக்கள் மீது வன்முறைகள் தொடர்வதாகவும், ஏழை பணக்காரன் இடைவெளி விரிவடைந்து கொண்டே செல்வதாகவும் கூறியுள்ள கட்ஜு, அரசியல் தலைவர்கள் மக்களை சாதி மத அடிப்படையில் பிரித்து வெறுப்பை பரப்பி அவர்களது மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ரொட்டி இல்லாத மக்களுக்கு சர்க்கஸ் வித்தையை காட்டுங்கள் என்கிற ரோம பேரரசர்களின் கூற்றையும், ரொட்டி இல்லை என்றால் கேக் சாப்பிடுங்கள் என்கிற பிரெஞ்சு ராணியின் சொற்களையும் இந்தியாவின் ஆகஸ்ட் 15 கொண்டாட்டங்கள் நினைவூட்டுவதாக கூறியுள்ள கட்ஜு, இந்தியர்களே நீங்கள் விடுதலை நாளை கொண்டாடுங்கள், ஆனால் இந்த பகட்டு கேலிக்கூத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார்.